தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மேயர் தேர்தலையொட்டி நடைபெற்ற திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மார்டின் ராஜா. வணக்கம் மார்டின், விவரங்கள் என்ன? கோவை மாநகராட்சியின் மேயர் தேர்தல் இன்று நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்படி இன்று கோவை மாநகராட்சியின் ஆணையாளராக இருக்கக்கூடிய சிவகுரு பிரபாகரன் தேர்தல் அதிகாரியாக செயல்படுகிறார். அவர் முன்னிலையிலே தற்பொழுது இங்கே கோவை மாமன்ற கூட்டத்தில் இங்கே வேட்புமனு தாக்கலுக்காக பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேர்தல் தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் அனைவரும் மன்றத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னதாக நடைபெற்ற திமுக மன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி மற்றும் அமைச்சர் கே.என். நேரு இங்கே பங்கேற்றார்கள். அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் 96 திமுக மற்றும் கூட்டணி கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நேரு, தொடர்ச்சியாக திமுக அரசு கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து வருவதாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலேயே பொதுமக்கள் பணிகள் தொடரும், அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது எழுந்த கோவை மாநகராட்சியின் பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன் ஏற்கனவே கட்சியில் பல ஆண்டுகளாக பணியாற்றிய பல மூத்த நிர்வாகிகள் மன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கவுன்சிலருக்கு ஏன் பொறுப்பு கொடுத்தீர்கள், ஏன் மற்றவர்களுமே நம்பிக்கை இல்லையா என கேள்வி எழுப்பினார். இதனால் சற்று நேரம் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதில் உடனடியாக குறுக்கிட்ட அமைச்சர் கே.என். நேரு, திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை பாரபட்சமில்லாமல் செய்து வருவதாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே மேயராக தேர்வு செய்யப்படக்கூடியது குறித்து தலைமைதான் அறிவித்துள்ளது. எனவே தலைமைக்கு கட்டுப்பட்டு அனைவரும் ஒரே அணியில், அதாவது தலைமை அறிவித்துள்ள வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அறிவித்தனர். உடனடியாக தற்சமயம் அங்கே நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் கலைந்து சென்றனர். தற்சமயம் அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய கோவை மாமன்ற கூட்டத்தில் வேட்புமனு தாக்கலானது தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 100 உறுப்பினர்கள் கொண்ட இந்த கோவை மாமன்றத்தில் 96 திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரு உறுப்பினர் SDPI கட்சியை சேர்ந்தவர். மற்ற 3 மன்ற உறுப்பினர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அதிமுக மன்ற உறுப்பினர்கள் இதுவரை வரவில்லை. SDPI கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தற்சமயம் வந்திருக்கிறார். மொத்தம் 97 மன்ற உறுப்பினர்கள் இங்கே நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்தது வேட்புமனு தாக்கல் என்பது ரெங்கநாயகி தான் திமுக சார்பில் இங்கே அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர். அவர்தான் தற்சமயம் வரை வேட்புமனுவை வாங்கியிருக்கிறார். மேலும் யாரும் இதுவரை அந்த திமுக ஆலோசனை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு பங்கேற்று பிரச்சனையில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் யாரும் இதுவரை எதிராக மனு வாங்கவில்லை என்ற தகவல் வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் யாரேனும் எதிர்த்து போட்டியிடுகிறார்களா அல்லது ஒட்டுமொத்த ஆதரவுடன் ரங்கநாயகி மேயராக தேர்வு செய்யப்படுவாரா என்பது தெரிய வரும். சாரா, விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா. சாந்திகா பேச முடியுமா? வெளியே வந்துரு. அண்ணன் மனசுல ஸ்டேட் பூரா நடிச்ச முதல்ல கோயம்புத்தூர் தான் இருக்கு. உட்காருமா, நான் பேசுறேம்மா, நான் சொல்றேன். உட்காருமா. லிஸ்டா நீங்க பொதுவா தெரிஞ்சுங்க. மாநகராட்சியில நீங்க இருக்கிற மாதிரி எப்படி நீங்க எல்லாம் உறுப்பினர் ஆகணும், அது மாதிரி நான் சேர்மன் ஆகிருந்துதான் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கேளுங்க. நீங்க உட்காரு.